ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ரிசர்ச் பற்றி, இந்த ரிசர்ச்சில் ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃப்ளோ பற்றி, யூசர் ஃப்ளோ பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். யூசர் ஃப்ளோ இருக்குது, இன்னொன்று வந்து ஆர்கிடெக்சர் ஒன்று, டயக்ராம் ஒன்று இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து என்னென்ன பேஜஸ் எல்லாம் நம்ம வந்து வியூ பண்ணுவோம். இப்போ ஹோம்ல இருந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, ஒரு இதை கிளிக் பண்ணும்போது, ஒரு ஆக்ஷனை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் போகுது அப்படின்னா, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆர்கிடெக்சர் டயக்ராம்ல வந்து நம்ம நோட் பண்ணிப்போம். யூசர் ஃப்ளோவில் பார்த்தோம் அப்படின்னா, இன் டெப்த்தாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ். இப்போ லாகின் இருக்குது அப்படின்னா, எஸ்னா எங்கே உள்ளே போகுமா, லாகின் ஹோம் பேஜ் போகுமா, தென் வந்து நோ அப்படின்னா கேன்சல் ஆயிருமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸையுமே டெப்த்தாக வந்து நோட் பண்ணுறது தான் நம்ம யூசர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஆர்கிடெக்சர் டயக்ராம்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேப்ஸ் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. பட் யூசர் ஃப்ளோவில் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட பண்ணியிருப்போம். அந்த யூசர் ஃப்ளோவில் வந்துட்டு அந்த ஓவல் ஷேப் போடணும், ஸ்டார்டிங் எண்ட் பாயிண்ட்க்கு ரெக்டாங்கிள் போடணும், ப்ராசஸ்ஸு டைமண்ட் வந்துச்சுன்னா அந்த டைமண்ட்க்கு வந்து டெசிஷன் எடுக்கிறது, இஃப் கண்டிஷன் போட்டு டெசிஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த இதுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் அந்த கான்செப்ட் டெப்த்தாக சொல்கிறேன், என்னென்ன ஷேப்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் இங்கே சொல்லிடுறேன். ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் இமேஜும் நான் வந்து நெட்லேருந்து எடுத்தேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் எங்கே கிரியேட் பண்ணலாம், நான் ஃபிக்மாலே கிரியேட் பண்ணுறதா இல்லை வேறு எது கேட்டிங்க அப்படின்னா ஃபிக்ஜாமில் வந்து ஈஸியாகவே இருக்கும். அதில் வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ இதுலேருந்து நம்ம ப்ரோட்டோடைப்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கனெக்ட் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரியே ஈஸியாக வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் அதில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் வந்து இவ்வளோ ஷேப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஸ்டார்ட் அண்ட் எண்டு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரெக்டாங்கிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராசஸ் ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்க போகுது, இல்லைனா ஏதோ ஒரு ப்ராசஸ், இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து யூஸ் பண்ணுவோம் ரெக்டாங்கிள். இந்த பேரலோகிராம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்புட் கொடுப்போம்ல, ஏதாச்சும் இன்புட் ஃபீல்டோ இல்லை அவுட்புட்டோ இந்த மாதிரி வர பிளேஸில் வந்துட்டு நம்ம இந்த பேரலோகிராம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டைமண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா டெசிஷன் மேக் பண்ணுறது. நான் சொன்னேன்னா இஃப் கண்டிஷனில் கண்டிஷன் மாதிரிலாம் வரும்ல, எஸ்ஆர் நோவா அப்படின்ற மாதிரி வரும்போது, டெசிஷன் எடுக்கிற சாய்ஸில் வரும்போது நீங்கள் இந்த ஆப்ஷன் போகணும். ஓகேங்களா? தென் வந்துட்டு இந்த ஆரோ மார்க் வந்து டேரக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக, நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து இதுக்கு போகணுமா அந்த மாதிரி. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராசஸ் வைக்கிறேன் அப்படின்னா இந்த இதுக்கு போகும். அப்போ ஆரோ மார்க் டேரக்ஷன் மூலயமா எதை எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்காக இந்த இது. ஓகேங்களா? இந்த ஷேப்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இல்லை நான் ஜஸ்ட் நெட்லேருந்து தான் எடுத்தேன். இது வந்து என்ட்ரி. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெல்கம். ஆர்எல்ஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், அந்த இதே நான் வந்து காமிக்க ட்ரை பண்ணுறேன். யூசர் ஃப்ளோ ஈஸி தான். நம்ம ஓரளவுக்கு வந்துட்டு கான்செப்ட்ஸ் வைஸ் ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ராஜெக்டில் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா யூசர் ஃப்ளோ வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம ஷேப்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஜாமில் ஷேப்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும், அவைலபிளாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஷேப்ஸ், அடிஷனல் ஷேப்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். இது ஸ்டார்ட்டு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்டிங் வருமா, அந்த ஸ்க்ரீன். அப்புறம் வந்து ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும். தென் வந்து லாகின்ல வந்து ஃபோன் நம்பர் கொடுப்போம், வெரிஃபை ஓடிபி. ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த பேஜ் வந்து போகும். அதில் வந்து நான் செலக்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத வச்சிருக்கேன். தென் வந்துட்டு ஹோம் பேஜ் போகும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கோமோ அது எல்லாமே போகும். ஹோம் பேஜ்ல எனக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் வந்து வச்சிருக்கேன். தென் வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து வரும், மெனுலேருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமும் நான் வச்சிருப்பேன். நோட் புக் கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்து லைப்ரரி, ஃபேவரட், இந்த மாதிரி அதுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும், ஹேம்பர்கருக்குள்ளே என்னென்ன இருக்கும், ப்ரொஃபைல், ஆடியோ செட்டிங்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், அக்சசபிலிட்டி, இந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸ் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் வைக்கிறோமோ அது எல்லாமே டெப்த்தாக வந்து நம்ம டீட்டெயிலாக போகணும். இப்போ ஆட் நோட்னா அதுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக போடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளோ டயக்ராம். ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ் வந்து ட்ரா பண்ணுறாங்க. டாஸ்க் ஃப்ளோ, அப்புறம் வந்துட்டு ஃப்ளோ சார்ட் ஆர் ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து ஒயர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க, யூசர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயர் ஃப்ளோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒயர் ஃப்ரேம் பண்ணுவோம்ல, அந்த ஒயர் ஃப்ரேம்ல இருந்து ஒரு ஃப்ளோ மாதிரி கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க பட்டன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எங்கே கனெக்ட் ஆகும். தென் வந்துட்டு மெனு இருக்குன்னா மெனுவை கிளிக் பண்ணும்போது எந்த ஃப்ரேமுக்கு போகும்.
ஓப்பன் ஆகும்ல மெனு கிளிக் பண்ணோம் அப்படின்னா சைட் நேவிகேஷன் எல்லாம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து ஒயர் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம நம்ம இஷ்டம் தான். நம்ம இந்த மாதிரி போடுறதுனால போட்டுக்கலாம். இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இதுதான் வந்து யூசர் ஃப்ளோ. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கான்செப்டில் வந்து நான் ஆர்கிடெக்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். கான்செப்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆல்மோஸ்ட் வந்து சிமிலியர் தான். ஓகேங்களா? பட் வந்து இதில் வந்து ஷேப்ஸ் எல்லாமே மைன்யூட்டாக நம்ம இந்த ஷேப்ஸ் தான் மென்ஷன் பண்ணோன்னு இருக்கும். அதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம நார்மலாக வந்து ஓவல் ஷேப்பில் ரெக்டாங்கல் இருக்கும்ல அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.